வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணயத்தை இன்று சென்னையில் வெளியிடுகிறார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். மெரினாவில் உள்ள கருணாநிதி நினைவிடத்திலும் மரியாதை செலுத்த திட்டம். கலைஞர் கருணாநிதி பன்முகத்தன்மை கொண்டவர் என பிரதமர் மோடி புகழாரம். தமிழ் மொழி கலாச்சாரத்தை வளர்க்க கருணாநிதி மேற்கொண்ட முயற்சிகள் இன்றும் மக்களால் நினைவு கூறப்படுவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு கடிதம். பிரதமர் நரேந்திர மோடியின் வாழ்த்திற்கு நன்றி தெரிவித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நாணய வெளியீட்டு விழாவிற்கு அளித்த ஆதரவிற்கு நன்றி என்றும் எக்ஸ் பக்கத்தில் பதிவு. கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மக்களின் 65 ஆண்டு கனவான அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தொடக்கம். காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஈரோடு, திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் ரூபாய் 1916.41 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள 6 நீரேற்று அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் 90% பணிகள் அதிமுக ஆட்சியிலேயே முடிக்கப்பட்டன. எஞ்சிய பணிகளை திமுக அரசு தாமதமாக முடித்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். சென்னை வேளச்சேரியில் 2வது வாரமாக களை கட்டிய ஹாப்பி ஸ்ட்ரீட் கொண்டாட்டம். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஒன்று கூடி பாடலுக்கு ஏற்ப நடனமாடி உற்சாகம். ஆட்சேர்ப்பு நடைமுறையில் இடஒதுக்கீட்டை புறக்கணிக்கிறது யுபிஎஸ்சி. திமுக எம்பி வில்சன் குற்றச்சாட்டு. திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூரில் உரிய ஆவணங்களின்றி தங்கியிருந்த வங்கதேசத்தைச் சேர்ந்த 3 போலி ஆதார் அட்டையும் வைத்திருந்த நிலையில் கைது செய்து விசாரணை. மதுரை நெல்பேட்டையில் கிலோ 10 ரூபாயாக விலை சரிந்த சின்ன வெங்காயம். தேனி மாவட்டத்திலிருந்து வரத்து அதிகரிப்பால் விலை குறைந்தது. இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா மீது காவல் நிலையத்தில் புகார். 20 லட்சம் ரூபாய் வீட்டு வாடகை பாக்கியை வழங்காமல் இழுத்தடிப்பதாக குற்றச்சாட்டு. நாம் தமிழர் கட்சியினர் மற்றும் திருச்சி எஸ்பி வருண்குமார் இடையே வலுத்து வரும் மோதல். தனது குடும்பத்தினர் குறித்து தவறாக பதிவிடுபவர்களை நீதிமன்றத்தில் நிறுத்தாமல் விடமாட்டேன் என வருண்குமார் உறுதி. ராணிப்பேட்டை மாவட்டம் முகுந்தராயபுரத்தில் ரயில் தண்டவாளங்களுக்கு இடையே இரும்பு கம்பியை வைத்த மர்ம நபர்கள். ஸ்டேஷன் மாஸ்டர் சரியான நேரத்தில் தகவல் கொடுத்ததால் பெரும் விபத்து தவிர்ப்பு. பழம்பெரும் பின்னணி பாடகி பி. சுசிலா சென்னையில் உள்ள மருத்துவமனையில் அனுமதி. உடல்நிலை சீராக இருப்பதாக மருத்துவர்கள் தகவல். கோவை ஆலந்துறை அடுத்த செம்மேட்டில் வீட்டின் கதவை தட்டிய காட்டு யானை. திறந்து பார்த்த பின் அலறிய விவசாயி பின்வாசல் வழியாக ஓட்டம். மேற்கு வங்கத்தில் தீ வைத்து கொல்லப்பட்ட காட்டு யானை. கும்பலாக சேர்ந்து தாக்கியதில் காயமடைந்த நிலையில் பரிதாப மரணம். மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத்திற்கு ஹரியானாவில் உள்ள சொந்த ஊரில் உற்சாக வரவேற்பு.
மக்களின் அன்பு 1000 பதக்கங்களை விட மேலானது என வினேஷ் போகத் நெகிழ்ச்சி. நிலத்தடி நீர் செறிவூட்டும் திட்டங்களின் முன்னோடியான அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதன் மூலம் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு ஆகிய 3 மாவட்ட மக்களின் 65 ஆண்டு கால கனவு நிறைவேறியிருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகும் பவானி ஆறு கேரளா வழியாக பயணித்து மீண்டும் தமிழ்நாட்டின் அத்திக்கடவு பகுதியில் பில்லூர் அணை வழியாக ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணைக்கு வந்தடைகிறது. பின்னர் அங்கிருந்து 75 கிலோமீட்டர் தூரம் பயணித்து காவிரி ஆற்றில் கலக்கிறது. 225 கிலோமீட்டர் நீளம் கொண்ட பவானி ஆற்றில் ஆங்காங்கே வனப்பகுதியில் இருந்து வரும் சிற்றாறுகளும் இணைகின்றன. மழைக்காலங்களில் ஆற்றில் நீர் அதிகரித்து வீணாகிறது. இதனை தடுத்து குழாய் மூலமாக தண்ணீரை கொண்டு சென்று நிலத்தடி நீரை செறிவூட்டுவதே திட்டத்தின் நோக்கம். இந்த திட்டத்திற்காக 1957ஆம் ஆண்டு முதலில் அப்போதைய முதலமைச்சர் காமராஜரிடம் விவசாயிகள் கோரிக்கை வைத்த நிலையில் சுமார் 65 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த திட்டம் கைகூடியுள்ளது. தலைமைச் செயலகத்தில் நடந்த நிகழ்ச்சி மூலமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வழியாக இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். இத்திட்டம் மூலம் பவானி ஆற்றின் குறுக்கே காலிங்கராயன் அணைக்கட்டின் கீழ்ப்புறத்திலிருந்து தண்ணீரை உறிஞ்சி நிலத்திற்கு அடியில் பதிக்கப்பட்டுள்ள ராட்சத குழாய்களின் மூலமாக கொண்டு செல்லப்படுகிறது. இதற்காக பவானி, நல்லகவுண்டன் பாளையம், திருவாச்சி, போலநாயக்கன் பாளையம், எம்மாம்பூண்டி, அன்னூர் ஆகிய 6 இடங்களில் நீரேற்று நிலையங்கள் கட்டப்பட்டுள்ளன. ஈரோடு, திருப்பூர், கோவை மாவட்டங்களில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள நீர்வள ஆதாரத்துறைக்கு சொந்தமான 32 ஏரிகள், ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட 42 ஏரிகள், 971 குளம், குட்டைகள் என மொத்தம் 1045 நீர்நிலைகளில் நீர் நிரப்பப்படும். இதற்காக மொத்தம் 1064 கிலோமீட்டர் நீளத்திற்கு குழாய்கள் பொருத்தப்பட்டுள்ளன. 6 கால்வாய்களுக்கு மேலேயும் நெடுஞ்சாலைக்கு கீழேயும் வலுவான சிமெண்ட் குழாய்கள் அமைக்கப்பட்டுள்ளன. பவானி ஆற்றில் மழைக்காலங்களில் உபரிநீர் செல்லக்கூடிய 70 நாட்களில் வினாடிக்கு 250 கன அடி வீதம் சுமார் 1.5 TMC நீரேற்றம் செய்யப்பட்டு குழாய்கள் மூலமாக தண்ணீர் கொண்டு செல்லப்பட உள்ளது. இதற்காக பவானி ஆற்றில் காலிங்கராயன் அணைக்கட்டின் கீழ்ப்பகுதியில் திருப்பணை, தண்ணீர் கொண்டு செல்லும் கால்வாய், பிரதான நீரேற்று நிலையம் ஆகியவை கட்டப்பட்டுள்ளன. நீரேற்று நிலையத்தில் 33 கிலோவாட் திறனில் இயங்கக்கூடிய 8 டர்பைன் மின் மோட்டார்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு மின் மோட்டாரும் 1.15 மெகாவாட் மின்சாரத்தை பயன்படுத்தி வினாடிக்கு 42 கன அடி தண்ணீரை உறிஞ்சி வெளியேற்றும் திறன் கொண்டவை. இந்த திட்டத்தை நிறைவேற்ற 1998ஆம் ஆண்டு 134 கோடி ரூபாய் செலவாகும் என மதிப்பிடப்பட்டது. இந்த திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டியபோது 1652 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. பின்னர் 1756.88 கோடி ரூபாயை கடந்து இறுதியாக 1916 கோடி ரூபாயில் நிறைவடைந்துள்ளது.